உண்மையிலேயே ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. சிவகங்கை மாவட்டத்தில மடப்புரம் அந்த கோவில்ல நம்ம அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி பையன 29 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. அவர வந்து நகை காணுங்கிற வழக்குல அழைச்சிட்டு போயிட்டு, அவர வந்து கடுமையா சித்திரவத போலீஸ் செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு கட்டத்தில சித்திரவதைலாம் தாங்க முடியாம, நான் வந்து கோயில் பக்கத்தில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி, அவங்களெல்லாம் அங்க அழைச்சிட்டு வர்றாரு. அது என்ன காரணத்துக்காக அப்டின்னா, அங்க இருக்கிறவங்க யாராவது என்னைய காப்பாத்திற மாட்டாங்களாங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த போலித்தனமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. அங்கேயும் அந்த நகை வந்து இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, அவர ரொம்ப சித்திரவதை பண்ணி, ரொம்ப அதுக்கு மேல அவரால தாங்க முடியாம வந்து அவர் இறந்திருக்காரு. அவங்க ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்கு. மீண்டும் ஒரு சாத்தான் குலத்த இது வந்து நினைவுபடுத்துற மாரி இருக்கு. நம்ம ஏற்கனவே கடந்த ஆட்சியில நம்ம பட்ட அவஸ்தை, திருப்பி இந்த ஆட்சியிலயும் தொடருதோ அப்படிங்கிற ஒரு மன வலிய தான் இது குடுக்குது. ஆனா வந்து அதேபோல 6 போலீஸையும் வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அவங்க 6 பேருமே தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையில ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. 29 வயதே நிரம்பிய ஒரு பையன். அ யோசிச்சு பாருங்க. ஒரு இவ்வளவு கொடுமைப்படுத்துற அளவுக்கு சட்டம் எங்கங்க இடம் குடுத்துருக்கு இவங்களுக்கு. அவங்க விசாரணை செஞ்சு கோர்ட்ல கொண்டு நிறுத்த வேண்டிய பையன, இப்படி ஒரு லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப வருத்தமா இருக்கு. மீண்டும் ஒரு சாத்தான் குளம் நம்ம எல்லாரையும் நெஞ்ச உலுக்கிய ஒரு சம்பவம் வந்து சாத்தான் குளம் சம்பவம். அது மீண்டும் நடைபெற்றிருக்கு அப்படிங்கும்போது, உண்மையிலேயே இந்த சட்டம் கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறது தான் இங்க நம்மளுக்கு நிரூபணம் ஆகுது. யாருமே இது மாரி நம்பி ஒரு ஸ்டேஷனுக்கு அழைச்சா போறதுக்கு எப்படி ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்க கூட பயம் வருகிற ஒரு நிலைய தான் ஏற்படுத்துது இது.